ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேத நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஏற்கனவே 18 பாவங்களில் சுக்கிரன் என்ற நிலை சார்ந்த தகவலை காணொலியாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று 4வது பதிவு இது. சுக்கிரன் 1 முதல் 6 வரை உள்ள தகவல்களை நடைமுறையில் பார்த்தோம். அடுத்து 7ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பதிவில் பார்ப்போம். கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர காரகன் என்ற சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் நிற்பது பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளால் கசப்பையும் சங்கடத்தையும் தலைகணம் உள்ள மனைவியும் அல்லது தகுதியற்ற மனைவியையும் தந்து கார கோப பாப நாஸ்தி என்ற சாஸ்திர விதிக்கு கட்டுப்பட்டு போகிறது. ஆனால் அனுபவத்தில் இது போன்ற கெடுதல்கள் தருவதில்லை என்று பார்த்தாலும் கூட அழகான மனைவியையும் தந்து ஆனந்தமான திருமண வாழ்க்கையும் தந்து விடுகிறான். காம உணர்வில் அதீத விருப்பத்தையும் மனைவியின் மீது பிரியாத தேசத்தையும் தந்து விடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலுமே கூட அழகிய மனைவி என்பவள் சொகுசாக வாழக்கூடிய வாழ்க்கையின் மீது அதீத விருப்பத்தை தந்து ஜாதகரை கடனாளியாக்கி அவள் நிலையை தந்து விடுவதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இவர்கள் பொதுவாகவே 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பவர்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வாழ்க்கையில் வந்து போகிறார்கள். இது வாழ்க்கையில் வந்து போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை தரும் பொழுது சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி எங்கு இருந்து செவ்வாயும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு பாதிப்பையும் ஒரு அவமானத்தையும் தந்து விடுகிறது. சுக்கிர திசையில் சனி புத்தியில் பெண்களால் ஒரு வரவையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்து விடுகிறது. சுக்கிரன் என்ற வீட்டுக்கு 6, 8, 12 சனி இருந்த போதிலும் அந்த வரவும் செல்வாக்கும் வந்து விடுகிறது. ஆனால் அந்த வரவில் ஒரு கசப்பு இருப்பதை மட்டும் உணர முடிகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் சூரியன் சம்பந்தப்படும் பொழுது பெரிய சங்கடத்தையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் அள்ளி தெளித்து விடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. பொதுவாகவே செக்ஸ் செயல்களுக்கு மீறிய முறையில் தன்னுடைய உணர்ச்சியை தீர்த்து கொள்ள ஆசைப்படுவார்கள். ஆனால் உடல் வளமும் மனவளமும் கெட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பெரிய விஸ்வரூபம் எடுத்து சங்கடத்தை தரக்கூடிய வாய்ப்பை தந்து விடுகிறது. இந்த சுக்கிரனை குரு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இந்த காம வெச்சையும் அது பெண்கள் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடும் குறைந்து அந்த ஈடுபாட்டின் மூலம் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தி கொள்ள அதீத முயற்சியோடு செயல்படுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இது ஒரு பொதுவான பலன்தான் என்ற போதிலும் சுக்கிரன் 7ஆம் இடம் எந்த கிரகத்திற்கு சொந்தமானது, சுக்கிரன் என்ற கிரக நட்சத்திர சாரம் எந்த கிரகத்துக்கு சொந்தமானது, அதனுடைய நிலையெல்லாம் பார்த்துத்தான் ஒரு இறுதி முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. இருந்த போதிலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சுப கிரக கேந்திரம் பெறுவது சிறப்பு இல்லை என்ற போதிலும் லக்னத்தை சுக்கிரன் பார்ப்பது என்பது பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் செல்வாக்கும் கௌரவத்தையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருப்பது அல்லது சுக்கிரனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் பொழுது அல்லது நட்சத்திர சார பரிவர்த்தனை பெறும் பொழுது அல்லது சுக்கிரனும் சந்திரனும் கிரக பரிவர்த்தனை அதாவது ராசி பரிவர்த்தனை பெறுவது என்பது திருமணத்திற்கான நிம்மதியான வாழ்க்கைக்கு உகந்த அமைப்பு இல்லை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் திருமணத்திற்கு முன் காதலித்து அவர்கள் கர்ப்பமாகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பது புலிப்பாடி ஜோதிடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருப்பது ஒரு வகையில் சிறப்பான விஷயம். அதே சமயத்தில் இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து ரம்மியமான கற்பனையான தகுதியுள்ள வாழ்க்கை துணை வந்தாலுமே கூட கலைத்துறையில் இவர்கள் அதீத ஈடுபாடும் அக்கறையும் இருக்கிறதை காண முடிகிறது. அப்படி இருந்தாலுமே கூட இவர்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கான சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. குறிப்பாக ஆக்சிஜன் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சுக்கிரன் ப்ளஸ் சூரியன் சேர்க்கை திருமணத்தை விரைவில் நடக்க விடுவதில்லை. 35 வயது வரை கடுமையான தோஷத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது.
7ஆம் இடத்தில் சுக்கிரன் அல்லது செவ்வாய் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் இது மதன கோபால யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மனைவிக்கு அதிகார போக்கு அதிகமாக இருக்கும், தான் என்ற தலைக்கணமும் திமிரும் இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்கள் அதீத கோபத்தை அடிக்கடி கோபப்படும் வாழ்க்கை துணையை தந்துவிட்டு அதற்காக குடும்பத்தில் நிம்மதியை கெடுத்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி இருப்பவர்கள் பொதுவாக தான் யாரை நினைக்கிறார்களோ அவர்களையே திருமணம் செய்துகிறார்கள். அதே சமயத்தில் காதல் திருமணம் செய்த பிறகு ஒரு 10-12 அல்லது முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ பிறந்து ஒரு 10-12 வயதை கடக்கும் பொழுது தேவையில்லாமல் மற்றும் ஒரு உறவுகள் வந்து அந்த காதல் திருமணத்துக்கான அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அளிப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு கேது சேர்க்கை திருமண தாமதத்தையோ அல்லது கௌரவ குறைச்சலையோ சங்கடங்களையோ உண்டு பண்ணி தந்து விடுகிறது. இதில் சுக்கிரன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், நட்பு என்று இருக்கும் பட்சத்தில் இந்த காதல் திருமணத்தை தந்த போதிலும் கௌரவத்து குறைச்சலை தந்த போதிலும் அதீதமான செல்வாக்கையும் பொருளாதார ரீதியாக தந்து அந்திம காலத்தில் சரி செய்ய முடியாத ரோணங்களை அதாவது நோய்களை தந்து விடுகிறது என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் சுக்கிரன் நீச்சம் என்ற நிலை வரும் பொழுது அவர்களுக்கு உடலில் சக்தி வேகமாக குறைந்து விடுகிறது. அதாவது நீரிழிவு நோய் போன்ற சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை சுலபமாக அவர்களுக்கு இந்த சுக்கிரன் தந்து விடுகிறார். எந்த அளவுக்கு சர்க்கரையை அதிகம் சேர்த்துகிறார்களோ அந்த அளவுக்கு உடல் பலகீனமாக மாறிவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நன்மை தீமை இரண்டும் உண்டு. நன்மை என்று எடுத்துக்கொண்டால் சஞ்சீவி கிரகமான சுக்கிரன் 8இல் நிற்பதால் நீண்ட ஆயுள் உண்டு. 8ஆம் இட மறைவு ஸ்தானம் சுபிட்சக்காரகன் சுக்கிரன் அங்கு நிற்பதால் புதையல், லாட்டரி, இன்சூரன்ஸ், உயில் இப்படி உழைக்காத பணம் திடீரென கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. நல்ல செல்வ நிலை ஏற்படும். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் நீண்ட நாள் நோய்க்கு உட்படுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 8இல் நிற்கும் சுக்கிரன் தொழில் வழியில் உயர்வடைய செய்யும். அதே நேரத்தில் தீமை என்று எடுத்துக்கொண்டால் 8ஆம் இடமானது துர்ஸ்தானங்களில் ஒன்று. இந்த துர்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை செய்தே தீரும். அதாவது பெண்கள் மூலம் மரண பயம், வண்டி வாகனத்தின் மூலம் மரணத்துக்கு நிகரான கண்டமோ அல்லது மரணமோ தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஜாதகரை காம உணர்ச்சியை தூண்டி காதல் களியாட்டங்களில் அதிகமான ஈடுபாட்டை தந்து நோய் பாதிப்புக்கு உள்ளாக்கி தந்து விடுகிறது. ஆணின் ஜாதகமாக இருந்தாலும் பெண்களின் ஜாதகமாக இருந்தாலும் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் நிற்பது ஆரம்ப காலத்தில் அதாவது வாலிப வயதில் அது ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியை தந்தாலுமே கூட அந்திம காலத்தில் பலமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவு, ஆண்களுக்கு சிறுநீரக சம்பந்தப்பட்ட தொந்தரவு இந்த 8இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 6க்குரியவனுடைய சாரமோ 6ஆம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய சம்பந்தமோ பெறும் பொழுது தவறாமல் தந்து சங்கடத்தையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு வண்டி வாகனங்களில் விபத்துக்களையும் அதே சமயத்தில் வண்டி வாகனத்தின் மூலம் கௌரவ குறைச்சலையும் அல்லது வண்டி வாகனங்கள் மூலம் கடன் வாங்கி வண்டி வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் வண்டி பறிபோவது, ஜப்தி செய்வது போன்ற நிலைகளை நடைமுறையில் காண முடிகிறது. இது எல்லாமே பெண்கள் பெயரில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் தொழில்கள் மற்றும் உறவுகள் எல்லாமே இவர்களை சங்கடப்படுத்துகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்கள் கூடுமான வரையில் 8இல் சுக்கிரன் இருப்பவர்கள் எதையும் அளவோடு பெறுவது அல்லது அளவோடு அனுபவிப்பது என்ற நிலைக்கு வரும் பொழுது அந்த பாதிப்பு அடியோடு குறைகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் என்று பார்க்கும் பொழுது பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சுக்கிரன் நிற்பது எந்த நிலையிலும் ஜாதகரை சந்தோஷமாக வைத்திருப்பதுடன் பாக்கியத்தையும் தருகிறார். அதே சமயத்தில் தந்தை வழியில் ஒரு கசப்பான நிகழ்வுகளை கடந்து இவர்கள் வாழ்ந்து முடிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. ஜாதகர் நல்ல குணம் படைத்தவராகவும் நல்ல ஞானமும் நல்ல விசுவாசம் உள்ளவராகவும் இருப்பார். அதே சமயத்தில் பெண் தேவதையை பூஜிக்கக்கூடிய தன்மை உருவாகும். இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனோடு செவ்வாய், ராகு, சனி இவர்கள் சேரும் பொழுது பெண் தெய்வ உபாசகர்களாகவும் பெண் தெய்வத்தை அதீத ஈடுபாட்டோடு
பின்பற்றி பூஜை செய்பவர்களாகவும் பூஜை புனஸ்காரங்கள் என்ற விஷயத்தில் அதீத நம்பிக்கையும் ஈடுபாட்டோடும் சேர்க்கிறார்கள். அதே சமயத்தில் இவர்கள் இந்த பெண் தெய்வத்துக்காக பூஜை செய்து கோயில் கட்டி சில நண்பர்கள் கும்பாபிஷேகம் செய்த அமைப்பையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதிலேயும் இவர்கள் காளி கோயில் உபாசகர்களாக இருக்கிறார்கள் அல்லது பத்ரகாளி கோயிலினுடைய உபாசகர்களாக இருக்கிறார்கள். அதிகமாக வாராகி தெய்வத்தை பூஜை செய்து வணங்கி அதன் மூலம் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை கண்டவர்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து ராகுவனுடைய தொடர்பு பெற்று குருவனுடைய சம்பந்தம் வாங்கியிருக்கிறது. அதே சமயத்தில் இவர்கள் தொலைதூர பயணம், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் என்ற நிலை வரும்பொழுது இவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியும் செல்வமும் செல்வாக்கும் ஏற்படுவதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து சுக்கிரன் 5, 9ஆம் இடங்களில் சூரியனோ சந்திரனோ குருவோ நின்றாள். இது யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. இப்படி 9ஆம் இட சுக்கிரன் ஜாதகருக்கு நற்பலன்களையே வழங்கி தந்தாலுமே கூட புத்திர பாக்கியத்திற்கு இது அபரிமிதமான யோகத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது. முதல் குழந்தைக்கு காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்துவிடுகிறது. சூரியன், சனி, செவ்வாய், ராகு போன்ற பாவக்கிரகங்கள் தொடர்பு பெற்றால் ஆரோக்கியங்கள் கெட்டு போய்விடுகிறது. பெண்களின் மூலம் அவமானங்களையும் சங்கடத்தையும் அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்து விட்டால் இதற்கு ராகுவினுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் இவர்கள் அதிகமாக சிறை செல்லுகிறார்கள். அதே சமயத்தில் இவர்கள் ஒரு ஜாதகத்தில் சிறையில் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்ட ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது சுக்கிரன், செவ்வாய், ராகு, சனி சம்பந்தப்பட்டிருக்கிறது. இதற்கு 9ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு சூரியனுடைய வீடாகவோ அல்லது சனியினுடைய வீடாகவோ அல்லது செவ்வாயினுடைய வீடாகவோ அமைந்து ராகு, சனி, சூரியன் உடைய தொடர்பு ஏற்படும் பொழுது அது பலமான சங்கடத்தையும் பிரச்சனைகளையும் தந்து விடுகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இருந்த போதில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தாய்க்கு அல்லது தாய் ஸ்தானத்தில் உள்ள சொந்த பந்தங்களுக்கு சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் நோய்களையும் பகை உணர்ச்சியையும் அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.